ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் SSC/MTS 2024ல் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இப்போது ரீசனிங் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கொஷினுமே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, ரைட்டு? ஸோ அதை தாண்டி பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன டாபிக் நீங்கள் வந்து அதில் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ செஷன் 1க்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஆப்டிடியூடும் இன்னொன்று ரீசனிங், கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க. இதுலேருந்து 20 கொஷின் டோட்டலாக உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க். அதாவது ஒரு கொஷினுக்கு 3 மார்க். இதுதான் கான்செப்ட். இது செஷன் 1ஓடது. அடுத்து செஷன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இன்னொன்று ஜென்ரல் இங்கிலீஷ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் கேட்பாங்க? 25. இது உங்களுக்கு மார்க். இதில் இருக்க கான்செப்ட் வந்து என்னென்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங். நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஓகே, இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போது செஷன் 1 பொறுத்த வரைக்கும் கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம், எவ்வளோ கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆப்டிடியூட்டும் ரீசனிங்லையும் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெஷராகவே இருந்தாலும் ரீசனிங்கில் கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் ஆச்சும் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் பை ஃபோக்கஸிங் என்னென்ன டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா இந்த அனாலஜி ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்து வந்து நம்பர் சீரீஸ் கேட்பாங்க, இது ஈஸியாக அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த வென் டயக்ராம்ஸ் நம்ம வச்சு இது பண்ணுவோம் இல்லைங்களா, வென் டயக்ராம் மாதிரி இருக்கும். லைக் இது வந்து பேட், பால், கேட். ஸோ இதில் எது வந்து சம் பால்ஸ் ஆர் கேட், சம் கேட் ஆர் பால்ஸ், இல்லை சம் கேட் ஆர் வால், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கொஷின். அண்ட் இன்னொன்று மிரர் டயக்ராம். எனக்கு தெரிஞ்சு அனாலஜிலே வந்து உங்களுக்கு ஒரு 3-4 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்துக்கோங்க, ப்ராஃபிட் லாஸ். இன்னொன்று ஆவரேஜ். அடுத்து இந்த டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா ஈஸியாக வந்து கேட்பாங்க. இது நீங்கள் ஆப்டிடியூடில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ரீசனிங்கில் இது வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வரைக்கும் சால்வ் பண்ணாலே இது வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் வென் இட் கம்ஸ் டு ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், இங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ அப்போ 25க்கு நீங்கள் வந்து ஒரு 21 ப்ளஸ், அதாவது 23க்குள்ள. ஸோ இவ்வளோ கொஷின் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணால் மட்டும்தான் அந்த மெரிட் நம்மளுக்கு மார்க்குங்கிறது வரும். இந்த பேப்பர் உங்களுக்கு செஷன் 1 வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க மெரிட்ல. ஓகே, செஷன் 2 மட்டும்தான் வந்து மெரிட் பேப்பர் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஜென்ரல் அவேர்னஸ்லையும் இங்கிலீஷ்லையும் என்னென்ன டாபிக் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கலாம், சரிங்களா? சாரி, இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து நம்ம ஒரு 3 to 4 டைப்ஸை நம்ம வந்து பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம ரீடிங் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ரீடிங். அண்ட் அடுத்தது கிராமர் பார்ட். தேர்டாக உள்ளது வந்து
வெக்காபுலரி. சரிங்களா? இப்படி நம்ம 3 பார்ட்டா வந்து இதை பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 பார்ட்ல இருந்தும் இம்பார்ட்டண்டா நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் கொடுக்குறேன். இப்போ ரீடிங்ல fill in the blank. fill in the blanks எடுத்துக்கோங்க. அடுத்தது க்ளோஸ் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரீடிங் வந்து ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வந்து நார்மலா நம்ம வெப்சைட்லயே, அதாவது கூகுள்லயே கூட நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இந்த ரீடிங் பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த fill in the blanks, க்ளோஸ் டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அண்ட் இன்னொன்னு, சில இதுல வந்து உங்களுக்கு இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கேட்பாங்க. நான் சால்வ் பண்ண வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. லைக் ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல கேட்கறாங்க. இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கிட்ட வருது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் fill in the blanks. fill in the blanks நம்மளுக்கு வந்து 2 to 3 கிட்ட கேட்கறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம பார்க்க வேண்டியது எரர்ஸ் பார்ட். ஓகே. அண்ட் செகண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்கறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 or 2 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சரிங்களா? வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் ரூல்ஸ். ஸோ கிராமரோட ரூல்ஸ், இது வந்து என்னன்னா கிராமரோட எல்லா ரூல்ஸுமே வந்து நீங்க படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கவர் ஆயிடும். ஓகே. அண்ட் சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பிஒய்க்கு வந்து சால்வ் பண்ணிடுங்க. ஸோ வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் synonyms, antonyms, third idiom, fourth வந்து one word substitution. Okay. And fifth இந்த correctly spelled wordன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான், பட் அந்த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட்லையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் எடுத்துக்கோங்களேன். நம்ம டியூஷனை வந்து இப்படி படிப்போம், TUTION படிக்கலாம், இப்படியும் வரும். பட் அந்த கரெக்ட் ஆன்சர், இது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எனக்குமே இது கன்ஃபியூஷனா இருந்தது தான். பட் கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா TI, இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கேட்பாங்க கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இந்த எஸ் எல்லாம் 2 வர மாதிரி, 2 அதாவது என்னன்னா ப்ராசஸ்ன்னு நம்ம படிக்கும் போது ப்ராசஸை நான் ஒரு எஸ்ல கூட முடிச்சுக்கலாம், PROCESS, இப்படி இதுதான் கரெக்ட். பட் நான் இதை வந்து எப்படி பண்ணலாம்னா PROCES இப்படி முடிச்சுக்கலாம், இல்லை PROCCESன்னு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் வரைக்குமே நீங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு 5 to 10 கிட்ட நீங்க சால்வ் பண்ணாலே கண்டிப்பா வந்து எத்தனை டைப் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா இந்த ஒரு பர்டிகுலர் இதுல இருந்து மட்டுமே எனக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. சினானிம்ஸ்ல கண்டிப்பா 3 கொஸ்டின் வந்துடும், 3 to 4 கொஸ்டின் வந்துடும். சேம் ஆன்டனிம்ஸ் தான், இடியம்ஸும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ நான் இது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல பர்டிகுலரா எது ஃபோக்கஸ் பண்ணலாம்னா fill in the blanks. இன்னொன்னு இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின், அதாவது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய வேர்ட் எல்லாம் போட்டு வர மாதிரி வராது. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன், ஆன், அட், த, வந்து சச், மோஸ்ட், இது மாதிரியான வார்த்தைகள் வந்து எங்க வரும், அதுதான் வந்து அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு இங்கிலீஷோட டாபிக். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அது கவர் பண்ணலாமா? ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கக்கூடிய டேஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து புதுசா சிலபஸ் கவர் பண்ணணும், புக்ஸ் எடுத்து படிக்கணும், எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணா இது வந்து நம்மளுக்கு ஓகே ஆகும். அட்லீஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படிதான் கேட்கறாங்க, இந்த டாபிக்ல இருந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஹிஸ்டரி,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, எக்கானமி, and then physics, chemistry, next one the biology, Indian polity, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை முக்கியமாக அந்த ஆர்டிகல்ஸ், என்னென்ன ஆர்டிகல்ஸ் எது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர், கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இந்த டாபிக் வரைக்குமே நம்ம கவர் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இதெல்லாம் தான். சரிங்களா? இப்போ இதுல புக்ஸ் நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஏதாச்சும் வந்து ஸ்பெசிஃபிக்கா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது லூசன்ட் நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் அதுதான் இது பண்றேன். அண்ட் இது கூட சேர்த்து வந்து உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் லூசன்ட் கூட சேர்த்து ஜென்ரல் நாலேஜ் 2025 அப்படின்ட்டு ஒரு புக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க, விச் இஸ் ஹரிஹன் பப்ளிகேஷன், மனோகர் பாண்டி, இந்த ஆத்தர்ல. ஓகே. அண்ட் லூசன்ட்டுமே வந்து என்னன்னா லேட்டஸ்ட் எடிஷன் தான் வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் புக்ஸுங்கிறது என்ன ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க புக்ஸ் வந்து எஸ்பி பக்ஷி இது நான் ப்ரிப்பேர் பண்றேன். அண்ட் தென் பிளாக் புக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பினாக்கலோட பிவைக்கு. இது வந்து ஆன்லைன்ல தான் படிக்கிறேன். புக்ஸ் என்கிட்ட கிடையாது. ஆன்லைன் சோர்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வரைக்குமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அட்டன் பண்றது 100% தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க. தெரியலன்னா அட்டன் பண்ணாதீங்க when it comes to இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். சரிங்களா? இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டா எஸ்எஸ்சில மட்டுமே கேட்கக்கூடியதை நான் ஒரு செப்பரேட் வீடியோவா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் நீங்க பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ கைஸ்.